தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை பகுதியில் திமுகவுக்கு ஓட்டு குறைவாக கிடைக்கும் என்று அக்கட்சி நிர்வாகி வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 80.55% ஓட்டுகள் பதிவாகின. மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் திமுகவுக்கு குறைவான ஓட்டுகளே கிடைத்ததாகவும், தாவேக பக்கம் அந்த ஓட்டுகள் சென்று விட்டதாகவும் அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவர் திமுக நிர்வாகி. அவர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அமைச்சர் கீதா ஜீவனுக்கு பேசுவது போல் அமைந்துள்ள அந்த வீடியோவில் கீதா ஜீவன் ஓட்டுக்காக கொடுத்த பணம் முறையாக பட்டுவாடா ஆகவில்லை எனவும் கூறியுள்ளார். வீடியோவில் அவர் கூறியுள்ளதாவது: அக்கா, நான் உங்கள் தந்தை பெரியசாமி நகராட்சி தலைவராக இருந்த போதிலிருந்து தேர்தலில் திமுகவுக்காக பணியாற்றி வருகிறேன். இந்த தேர்தலில் நீங்கள் கொடுத்த பணம் யாருக்கும் சரியாக சென்று சேரவில்லை. திரேஸ்புரம் பகுதியில் 8வது வட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், 9வது வட்ட செயலாளர் கருப்பசாமி, கவுன்சிலர் பவானியின் கணவர் மார்ஷல் ஆகியோர் சரியாக செயல்படவில்லை. கருப்பசாமி யாருக்கும் பணம் கொடுக்காமல் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். இதனால் இந்த முறை திமுகவுக்கு குறைவான ஓட்டுகளே கிடைக்கும். அதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள்தான். நீங்கள் கொடுத்த பணத்தை சுருட்டி கொண்டு சென்று விட்டனர். இதற்கு நல்ல தீர்வு செய்து கொடுங்கள் என்று அந்த வீடியோவில் அவர் கூறியுள்ளார். இது குறித்து திமுக நிர்வாகிகள் சிலர் கூறுகையில், தூத்துக்குடி தொகுதிக்குள் 60% ஓட்டுகளை கணக்கில் கொண்டே திமுக சார்பில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. மாநகர பொறுப்பில் இருப்பவரின் தவறான நடவடிக்கையால் நிர்வாகிகளுக்கு பணம் சரியாக போய் சேரவில்லை. கிடைத்தவர்களும் சரியாக பட்டுவாடா செய்கின்றனரா என கண்காணிக்கவும் இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரை பகுதியில் தாவேகவுக்கு அதிக ஆதரவு இருப்பது தெரிந்தும் சரியாக பணம் பட்டுவாடா செய்யாதது தேர்தலில் எதிரொலிக்கும் என்றனர். சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகளை கேட்டபோது, ஆரோக்கியதாஸ் சொல்லும் தகவல்களில் உண்மை இல்லை. வாயில் வந்ததை அவர் சொல்லி வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இதனால் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த ஆரோக்கியதாஸ் முயன்றுள்ளார். பணப்பட்டுவாடா குறித்தெல்லாம் எங்களால் எதுவும் பேச முடியாது. நாங்கள் யார் என்பது கட்சி மேலிடம் வரை அனைவருக்கும் தெரியும் என்று கூறியுள்ளனர். கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற உள்ளதால் இன்றும் நாளையும் மேம்பாலத்தில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கோவை மாநகர போலீசார் கூறுகையில், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பணிகள் நடைபெற உள்ளதால் இந்த நேரத்தில் மேம்பாலத்தில் போக்குவரத்திற்கு முற்றிலும் தடை செய்யப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டுநர்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இரவு நேரத்தில் இந்த பாலத்தை பயன்படுத்தாமல் அதன் கீழுள்ள அவினாசி சாலையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கோவையைச் சேர்ந்த வாக்காளர் விக்னேஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடந்த 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் கூறியுள்ள சொத்து விவரங்களுக்கும் தற்போது தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் கூறியுள்ள சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடு உள்ளது என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே நடுவச்சேரி புது காலனியில் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஊராட்சி ஒன்றியம் நடுவச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட புது காலனி பகுதியில் 250க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக ஆழ்துளை கிணற்று நீர் விநியோகிக்கப்படவில்லை. 10 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்படும் ஆற்று குடிநீரும் போதுமானதாக இல்லாததால் பொதுமக்கள் நாள்தோறும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரியப்படுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடுவச்சேரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட குளத்தூர் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1400 கிலோ பீடி இலைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு திரும்பும் வகையில் இன்றும் நாளையும் 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி பகுதியில் இயங்கி வந்த தனியார் பட்டாசு ஆலையில் சமீபத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில்
25 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து வெளியான செய்திகளின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள ஞானசேகரனை தாக்கியதாக அவரது தாய் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அவரது உயிருக்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்று மனித உரிமை ஆணையத்தில் அவரது தாய் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே 5 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த விறகு வெட்டும் தொழிலாளிக்கு 5 தூக்கு தண்டனை விதித்து சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவான மின்னணு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அரசியல் கட்சி முகவர்களின் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூமில் சீல் வைத்து அந்த அறை மூடப்பட்டது. அந்த அறைக்கு 540 சிசிடிவி கேமராக்கள், துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினருடன் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் காட்டுப்பள்ளி வாசல் அருகே பட்டாசு ஆலையில் இன்று ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். இன்றைய செய்திகள்.